இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொள்ளும் வண்ணமாக இங்கு நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக கூடி வந்துள்ளோம். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு கேட்கப்படாத ஜெபங்கள். கேட்கப்படாத ஜெபங்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஜெபங்கள் கூட சொல்லலாம். இந்த கேட்கப்படாத ஜெபங்கள்ன்ற தலைப்பு கீழே நம்ம ஏன் கேட்கவிருக்கிறோம்னா செய்தி, இன்றைய நாளடைவில் நாம் ஏறெடுக்கும் அநேக ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஏறெடுக்கும் அந்த ஜெபங்களில் உள்ள அநேக குறைகளும் அநேக தவறுதலும் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க விடாமலாக்குகிறது. இந்த அங்கீகரிக்கப்படாத ஜெபங்கிற தலைப்பை இதற்கு ஒப்பாக பார்க்கலாம்னு பார்த்தா சென்று சேராத கடிதங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ கடிதம் எழுதுற பழக்கம் அந்த அளவு இல்லை. ஆனா முந்தைய காலகட்டத்துல மொபைல் போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே தங்களுடைய தகவல்களை கடிதத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்வார்கள். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தொலைதூரத்தில் உள்ளவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்வார்கள். ஏன் சென்று சேராத கடிதங்கள்னு சொல்றேன்னா, ஒரு கடிதம் நம்ம அனுப்புறவர்கிட்ட சரியா சென்று சேரலைன்னா ஏதாவது குறை அதுல இருக்கும். பேசிக்கா ஒரு கடிதம் நம்ம எழுதணும்னா அதுல மெயினான சில டாபிக்ஸ் இருக்கும். அதுல சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அந்த கடிதம் போய் சேராது. யார் சென்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்டே திரும்ப வந்துடும். இப்போ கடிதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், 2 அட்ரஸ் சொல்லுவாங்க. யார் அனுப்புறாங்க, யாருக்கு அனுப்புறாங்க, இந்த ரெண்டும் சரியா இருந்தால்தான் அந்த கடிதம் சரியான நபர்கிட்ட சென்று சேரும். அதுபோலத்தான் ஜெபமும், நான் யாரிடத்துல ஜெபிக்கிறேன், நாம் யாரிடத்தில் ஜெபிக்கின்றோம் என்கிற அந்த ஒரு அட்ரஸ் கரெக்டா இருக்கும். அந்த மிஸ்டேக் இருந்துன்னா அந்த ஜெபம் சென்று சேராது. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு பணியில இருக்கிறேன், என்னுடைய ஓனர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு நான் அந்த ஓனருக்கு ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்துல யாரோட அட்ரஸ் இருக்கணும்னா அந்த ஓனரோட அட்ரஸ் தான் இருக்கணுமே தவிர அவரோட பிஏவோட அட்ரஸ் இருந்தா அந்த ஓனர் கைக்கு போகாது. அப்படி அதே போல நான் என்னுடைய பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் என்னுடைய பிதாவிடத்தில் தான் ஜெபிக்க வேண்டுமே தவிர வேறு யாருடைய நாமத்தையோ கூறி அங்கு ஜெபம் செய்தால் அது பிதாவிடத்தில் சென்று சேருமா என்று கேட்டால் கட்டாயம் சென்று சேராது. எப்படி நான் என்னுடைய பண தேவையை என்னுடைய ஓனர்கிட்ட தான் கேட்க முடியும், அதை பிஏ கிட்ட கேட்க முடியாது. ஏனென்றால் அதை அங்கீகரிக்கும் அளவிற்கு அவரிடத்தில் பணம் இருப்பதல்ல. என்னுடைய ஓனர் கிட்ட தான் எனக்கு தர வேண்டிய அந்த பண உதவி கேட்ட அங்கீகாரம். அப்ப அந்த ட்ரூ அட்ரஸ் யார்கிட்ட இருக்கணும்னா என்னுடைய ஓனர் பேர்ல தான் இருக்கணும். வேறு யாருடைய நாமத்திலோ வேறுடைய யாருடைய பேரிலோ நான் அந்த கடிதம் எழுதினா அது அவருடைய கரத்திற்கு சென்று சேருவதில்லை. இன்றைய நாளடைவில் பலரும் அவர்களுடைய ஜெபத்தினை அவ்வாறுதான் முன்வைக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே முடிகிறது அந்த ஜெபங்கள். ஆனால் அங்கீகரிக்கும் நிலையில் இருப்பவர் பிதா. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் வாயிலாக பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் பிதாவினிடத்தில் ஜெபித்தல் அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே தொடங்கி அவரிடத்திலேயே முடிந்து விடுகிறது. நான் எழுதக்கூடிய அந்த லெட்டர் பிஏ கிட்ட போகுது. ஒருவேளை அந்த லெட்டர்ல இதை முதலாளிகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதுனா பிஏ முதலாளி கிட்ட கொடுத்துருவாரு. வேற யாரிடத்திலையாவது கொடுத்து முதலாளி இடத்தில் கொடுப்பதை காட்டிலும் அவருடைய பிஏ கையில கொடுத்து அந்த லெட்டர்ல முதலாளி கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு சொன்னா உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். உடனே அவர் கையில போயிடும். அதுக்கு பதில் உடனே அளிக்கும். அப்படிங்கிற ஒரு டாபிக்கே இல்லாம பிஏட்டே தொடங்கி பிஏ கிட்டே முடியுதுன்னா அந்த எனக்கு பதில் வராது. அதுபோல்தான் இன்றைய ஜெபங்களும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே தொடங்கி இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே முடியும் பொழுது அதற்கு பலன் உண்டா என்று கேட்டால் எனக்கு தெரியல, பலன் இருக்காது. ஆனா பிதாவினிடத்தில் தான் அங்கீகாரம் உள்ளது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வசனத்தில் எப்பொழுதுமே கூறுவது
என்ன என்றால் என்ன அல்ல, என் பிதாவை வணங்குங்கள். இயேசு கிறிஸ்து கூறும் அநேக வார்த்தைகளும் பிதாவினிடத்தில் இருந்து வந்ததாக இருக்குமே தவிர என்றும் அவருடைய சொந்த வார்த்தைகளாக அது இருக்காது. உதவி கேட்கின்றோம், கேட்கும் உதவி சென்று சேருது, பதில் வரவே இல்லைன்னா என்ன செய்யறோம்? ஒன் வீட்டில் லெட்டர் அனுப்பிடுறோம், பதில் வரோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பதிலும் வரவில்லை, உதவியும் வரவில்லை. என்ன பண்றோம்னா அந்த இடத்திலேயே சம்பிச்சு போயிடும். கடைசியில் உதவி வராத நிலையில என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு நின்றுடுறாங்க. அது போலதான் இன்றைய அளவில் கிறிஸ்தவர்களும் பிதாவின் இடத்தில் ஜெபம் செய்கிறோம், ஜெபத்திற்காக பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். பதில் வராத வண்ணத்தில் தேவனை விட்டு விலக ஆரம்பித்து ஜெபம் சரியாக சென்று சேரவில்லை என்றால் அதற்கான பதில் அவ்வளவு எளிதாக வருவதில்லை. எனவே ஜெபிக்கும் பொழுது சரிவர ஜெபித்தல் அவசியமாக இருக்கிறது. அவ்வாறு சரிவர ஜெபிக்காத வண்ணத்தில் அது கேட்கப்படாத ஜெபமாக சென்று விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக பிதாவினிடத்தில் ஜெபிப்பது நலனாக இருக்கும். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கின்றேன், அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 21 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 12. அவருடைய சீஷர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. இங்கு இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்றார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கே இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்ப ஜெபத்திற்கு அதே போல்தான் ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேக காரியங்களையும் கூறிவிட்டு அவரையும் முடிப்பது பதில் தருமா என்று கேட்டால் அது பதிலளிக்காது. என்றால் இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களிலும் பிதாவிற்கே முன்னுரிமை அளிக்கின்றார். அதுபோல நாம் ஏறெடுக்கும் ஜெபத்தில் பிதாவிற்கு கட்டாயம் முன்னுரிமை எடுக்க வேண்டும். இதற்கு பின்பாக சில வசனங்களை பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு தான் முன்னுரிமை கொடுத்திருப்பாரு. மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கின்றார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். அவருடைய தகப்பன் பிதாவுடைய வார்த்தைகளை பின்பற்றினாலே போதும். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாகவும் சகோதரியாகவும் பிதாவின் குமாரராகவும் குமாரத்திகளாகவும் மாறிவிடலாம். பிதாவினுடைய சித்தத்திற்கு இடம் கூடாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை மட்டுமே கூறிக்கொண்டிருந்தால் என்றுமே அவருக்கு சகோதரராகவோ சகோதரியாகவோ நம்மால் மாற முடியாது. ஏனென்றால் இயேசு பிதாவிற்கே முன்னுரிமை அளிக்கின்றார். அதே போல் நம்முடைய ஜெபங்களிலும் சென்று சேர வேண்டிய அந்த அட்ரஸ், பிதாவுடைய அட்ரஸ் கரெக்டா இருக்கணும். அட்ரஸை எழுதாமல் லெட்டர் போட்டா அது என்னைக்குமே போய் சேராது. அதுக்கு பதில நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. யோவான் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 6வது அதிகாரம் 57வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 57வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 134வது பக்கம், 134வது பக்கம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னிலே பிழைத்திருப்பான். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும். இன்னைக்கு பல பேர் ஒரு கூற்று முன்பதாக வைத்துள்ளார்கள். இயேசு கிறிஸ்து, பிதா, ஆவியானவர் மூன்றுமே ஒருத்தர் தான்.
மூன்றுமே ஒருத்தர். ஆனா நாங்க இயேசு கிறிஸ்துட்ட ஜெபம் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பிதா கிட்ட போகிறோம், ஆட்டோமேட்டிக்கா பிதா கிட்ட போயிடும். மூன்று பேருமே ஒருத்தர் தானே. இந்த வசனத்துல அழகா சொல்லியிருக்கு பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார். அங்க ஒருத்தர் இருக்காரு, பிதா என்கிற பெயர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாரு. இருவர், வசனத்துல பார்த்தா எப்படி இருக்கு, இருவர்னு சரியா கூடியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா மூவரும் ஒருவராக இருக்கிறாங்க, மூவரும் ஒருவராக இருக்கின்றார்கள். எனவே ஒருத்தர்கிட்ட நம்ம ஜெபம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர்கிட்ட போயிடும். இயேசு கிறிஸ்துவ நம்ம மகிமை கொடுத்தாலே போதும், அந்த மகிமை பிதாவுக்கு போகுது. பிதாவுக்கு மகிமை கொடுத்தாலே போதும், அந்த மகிமை இயேசு கிறிஸ்துக்கும் ஆவியானவருக்கு போதும். அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மூவராக இருக்கின்றார், பிதா, இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் என்று அங்கு மூவர் இருக்கின்றார்கள். பல சபைகள்ல நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா பார்க்கலாம், மூவரும் ஒருவர் என்று அவர்கள் கற்பிப்பது அது தவறு. அவர்கள் மூவராக இருக்கின்றார்கள், ஒருமையில் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் மூவராக இருக்கின்றார்கள், ஒருமையில் சிந்திக்கின்றார்கள். இதைத்தான் அழகா சொல்லுவாங்க, தேவத்துவம் திரித்துவம் என்கிற வார்த்தைகள்ல வகைப்படுத்துவார்கள், தேவத்துவம் திரித்துவம் என்று. யோவான் 8வது அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 28வது வசனம், 29வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. யோவான் 8வது அதிகாரம் 28, 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறியீர்கள். ஆதலால் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, மனுஷகுமாரனை யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவா. நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கின்றார். இந்த 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். 28வது வசனத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்யும் அநேக செயல்களும் பிதாவின் நாமத்தின்படியே செய்யப்படுகிறது என்றும், 23வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கடவுள் என்று சொல்லல, இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டவர்னு அதுல தெளிவாக கூறியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டவர் என்று தெளிவாக கூறியிருக்கிறது. எனவேதான் நான் கூறுகிறேன், ஜெபத்தில் பிதாவினுடைய அங்கீகாரம் கட்டாயம் இருக்க வேண்டும். பிதாவுக்கான முன்னுரிமை கட்டாயம் அங்கு கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தொடங்கி அவர்கிட்டயே முடிகிறது ஜெபமா இருக்காது, அது அங்கீகரிக்கப்படாது. அல்லது பிதாவினிடத்தில் நேரடியாக ஜெபிக்கும் பொழுதும் அது சரியான அங்கீகாரத்தை நமக்கு அளிக்காது. இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக பிதாவினிடத்தில் ஜெபிப்பது நன்மையாக இருக்கும். ஏனென்றால் நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை நம்முடைய பிதாவினிடத்தில் இணைப்பதற்காக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அளிக்கிறாரு. அவருடைய நாமத்தின் வாயிலாக நாம் பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த பலனளிக்கும். இன்றும் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜெபங்களுக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கும் ஜெபம் சரிவர இருக்கும் பொழுது அதற்கான அங்கீகாரம் நம்மை வந்தடையும். அது மட்டுமல்லாமல் ஜெபத்தில் தேவைகளை மட்டுமே புகுற்றுவது ஒரு நல்ல காரியம் அல்ல. பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவைகளை மட்டுமே புகுத்துவது ஒரு நல்ல காரியமாக எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அது பிதாவினுடைய பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. எனவே ஜெபத்தில் எப்பொழுதுமே கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவது நன்மையாக இருக்கும். என்றால் நாளடைவில் தினம் தினம் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு செயலிலும் பிதாவினுடைய செயல் மறைமுகமாக உள்ளது. சாலையை சரியா நம்ம கிராஸ் பண்ணிட்டா அதுல கூட பிதாவுடைய சித்தம் இருக்கிறது. எத்தனையோ பேர் சாலை விபத்துல மரணிக்கிறாங்க.
உணர உணவு அந்த தொண்டை பகுதியில் சிக்கி கனப்பொழுதுல எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை விடுறாங்க. சின்ன சின்ன காரியங்கள்ல கூட மரணம் என்கிறது இன்னைக்கு. தண்ணி குடிச்சு இறந்தவங்களும் இருக்கிறாங்க, கேக் சாப்பிட்டு இறந்தவங்களும் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மரணம் நிகழ்கின்ற பட்சத்துல பிதா எவ்வாறு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். எனவே எடுக்கும் ஜெபத்துல நன்றிகள் அதிகமாக இருக்க வேண்டும். அவர் இன்றளவு நமக்கு செய்த அநேக நன்மைகளுக்கான நன்றிகளை அவருக்கு அளிக்க வேண்டும். கேட்கும் காரியங்கள் மட்டுமே ஜெபத்தில் இருக்கக்கூடாது, நாமும் அளிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நல்ல ஒரு பலனை அளிக்கிறது. யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவினிடத்தில் ஜெபிக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. என்ன முறையில ஜெபிக்க வேண்டும்? என்ன முறையில ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் பிதாவினிடத்தில் இருக்க வேண்டும். பிதா யார் நமக்கு? பிதா நமக்கு தந்தையாக இருக்கிறார், நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரன், நமக்கு சகோதரன். இந்த முறைமை ஜெபத்துல மாறுது. பல இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்க, இந்த முறைமை ஜெபத்துல மாறுது. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15, பக்கம் புதிய ஏற்பாட்டில் 216 நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிதாவை நம்ம எப்படி கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம்? அப்பா. அதாவது தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துல பிதாவை வைக்கிற அளவுக்கு நாம் அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு அங்கீகாரம் பெற்றதற்கு பின்பதாக பிதாவை அப்பான்னு கூப்பிடுற அளவு இருந்துட்டு அவருக்கு பையனையும் அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பிதாவை அப்பான்னு கூப்பிடுற அளவு அங்கீகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பிதாவின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு சகோதரராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சகோதரரை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா நாளைக்கு பிதா யாரா போயிடுவார்னா தாத்தாவா போயிடுவாரு. முறைமைகள் அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் தகப்பன் மகன் ஸ்தானத்தை என்னைக்குமே மாற்றிக்கொள்ள கூடாது. பிதா நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு சகோதரராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவு முறையை மாற்றிக்கொள்ள நம்மால் முடியாது. ஏனென்றால் இது வேதாகமத்தில் கொடுத்தது. வேதாகமத்தில் எந்த ஒரு வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவ அப்பான்னு கூறியிருக்க மாட்டாங்க. நீங்க பார்க்க முடியாது. வேற எல்லா வேதாந்த எல்லா புத்தகத்தையும் தெரிவிப்பாங்க, எதிரையுமே இயேசு கிறிஸ்துவ அப்பான்னு அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்பாங்கிற ஸ்தானத்துல இருக்குது என்றுமே பிதா. இயேசு கிறிஸ்து சகோதரராக இருக்கிறார். சில பேர் நீங்க ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல ப்ரேயர் பண்றதை நீங்க உங்க கண்ணால பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே அப்பான்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நன்றி அப்பா, எனக்கு அனுதினம் பாதுகாத்ததுக்கு நன்றி, எனக்கு அனுதினம் உணவளிக்கிறீங்கப்பா நன்றி, என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்றீங்கப்பா நன்றி, எனக்கு நல்ல உடல்நிலையை தாரீங்கப்பா நன்றி 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 நன்றின்னு போயிட்டே இருப்போம். அப்பா அப்பா அப்பான்னு. பிதாவுடைய பார்வையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவர்களுடைய பிரேயரை பார்க்கும் போதே அழகா அவருக்கு பிதாவுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். தொடக்கத்துல அப்பா அப்பா அப்பான்னு வந்துட்டே இருக்கு. கடைசியில ஒரே வார்த்தை போட்டு பிரேயரை முடிச்சுவாங்க, நன்றி ஏசப்பா. முடிச்சு பண்ணதெல்லாம் ஏசு அப்பா கிட்ட. பிதா ஸ்டார்டிங்ல என்ன நினைப்பாருன்னா, அப்பா அப்பான்னு வருது, என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம், அப்பா நன்றியப்பா, என்னை பாதுகாத்ததுக்கு நன்றியப்பா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உடல் நலத்தை நல்லா தந்திருக்கீங்கப்பா நன்றியப்பா நன்றியப்பா. கடைசியில ஒரே ஏசப்பா. மொத்த பிரேயரும் முடிச்சு மணிக்கூர் கணக்குல பிரேயர் பண்ணி எந்த ஒரு பயனுமே நடிக்கிறார். மணிக்கூர் கணக்குல முட்டங்கால நீங்க பிரேயர் பண்ணி அது பலன் தராத ஒரு பிரேயராகவே இருந்துச்சு. அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயம் இல்லை. ஏனென்றால் அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருப்பவர் பிதா. இயேசு கிறிஸ்து அவருடைய குமார் நம்முடைய சகோதரராக இருக்கிறார். ஜெபம் செய்யும் பொழுது அப்பா என்று இயேசு கிறிஸ்துவை கூறுவது நல்லதான்னு கேட்டார் கட்டாயம் அது நல்லதல்ல. ஏனென்றால் வேதாகமத்தில் இல்லை. நம்ம எப்பவுமே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே தவிர வேதாகமத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை கூட அட்டாச் பண்ணவோ, அது ஆல்ரெடி கூடிய ஒரு வார்த்தையை ரிமூவ் பண்ற அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா
உரிமை, கட்டாயம் அல்ல. அப்படி வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து அப்பான்னு கூறியிருந்தா நிச்சயம் நாமும் அப்பா என்று அவரை கூறலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா வேதாகமத்துல இல்லாத ஒரு வார்த்தையை நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து சகோதரன் தான், எப்பொழுதுமே பிதா தகப்பனாகத்தான் இருக்கிறார். இந்த முறையை நம்ம எப்பவுமே மாற்றிக்கொள்ள கூடாது. அப்படி மாற்றிக்கொள்வது அறியாமைன்னு சொல்லுவோம். நீங்க பலரும் அறியாமையில தான் இந்த தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறியாமையில தவறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சபையார் தான் தவறு பண்றாங்கன்னு பார்த்தா அந்த சபையாருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. பல இடங்கள்ல பார்த்திருப்போம், டிவி சேனல்ல பார்த்திருப்போம். ஊழியர்களுடைய ஜெபமே அவ்வாறாக இருக்கிறது. சபையார் செய்யும் தவறுகளுக்கு தேவனுடைய ஊழியன் முன்னோடியாக எப்பொழுதுமே இருக்க கூடாது. எனவே இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான அந்த ரூல்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணும். ஏனோ தானோ என்று ஜெபம் செய்யறதுக்கு சாதாரண ஒரு நபர்கிட்ட நம்ம ஜெபம் செய்யல, நம்முடைய தகப்பன் பிதாவின் இடத்துல ஜெபம் செய்ய போறோம். எனவே இது அங்கீகரிக்கப்படாத ஜெபமாக இருந்துவிடக் கூடாது என்றால் என் தகப்பனிடத்தில் நான் முறையாக கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது அங்கு அங்கீகரிப்பு இருக்கும். அது போல ஜெபத்துல எப்பவுமே நம்ம பிதாவை கணக்கில் எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ கணக்கில் எடுக்கிறோம். அந்த ஆவியானவருக்கான ஒரு உரிமை அங்கு விட்டுவிடப்படுகிறது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க ஆவியானவர் அந்த அளவு பார்க்க முடியாது. ஏனென்றால் அவரை பற்றிய அறிதல் மிகவும் கம்மியாக இருக்குது. சபையில கூட பார்க்கலாம், ஜெபத்துல பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு செய்தியில பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிதா இவங்களுக்குள்ளேதான் அது சட்ட சுத்திட்டே இருக்குமே தவிர ஆவியானவரை அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ரீசன் என்னவா இருக்குன்னா அறிதல், புரிதல் மிகவும் குறைவாக இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 216. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 1:17. 2 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறது என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகிய பிதாவாகிய தேவனால் கனத்தை மகிமையை பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆவியானவர் இந்த இடத்துல அங்கீகரிக்க பார்க்கிறோம். அவர் அழகாக அங்கீகரிக்கிறார். முதலாவது பார்த்தோம் அல்லவா, ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார். இங்க ஆவியானவருடைய சாட்சி முதன்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆவியானவருக்கான அங்கீகரிப்பு இன்றளவில் குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் அறிதல் கம்மியாக இருக்கிறது தான். ஆனா எப்போதுமே வேதாகமத்தை பார்த்தோம்னா எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு இருக்கும். வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் நாம் செய்யும் அநேக தவறுகளுக்கு மன்னிப்பு இருக்கும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக செய்யும் தவறுக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டால் வேதாகமத்திலேயே அதுக்கு இடம் இல்லை. ஆவியானவருக்கு விரோதமாக செய்யும் தவறுக்கு என்றுமே இடம் இருப்பதல்ல, மன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது ஆவியானவர். அவருக்கான அங்கீகரிப்பு சரிவர கொடுக்கலைன்னா அந்த இடத்திலேயே அந்த மகிமை முடித்து விடுகிறது. மார்க் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 50வது பக்கம். மார்க் 3வது அதிகாரம் 29வது வசனம். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாயிருப்பான் என்றார். அதற்கு அடுத்ததாக அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவன் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார்.
ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினை உள்ளாயிருப்பான் என்றார். 28வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷணங்களுக்கு எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அந்த 28வது வருஷத்துல என்ன சொல்லிருக்கா, எல்லாமே மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிதங்களும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அது ஒரு ஃபுல் ஸ்டாப். எல்லாமே மன்னிக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்படியே 29 இறங்கி வரணும் கிறிஸ்துவுக்கு. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாயில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ள தீர்க்கப்படுவான். எவ்வளவு வலிமையாக இருக்கிறது பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற வார்த்தைகள். அது அந்த தவறுக்கு என்னைக்குமே வேதாகமத்துல மன்னிப்பு இல்லை. அப்படியே மத்தேயுக்கு திருப்பி பார்ப்போம். இல்ல ஒரு கை வச்சுக்கலாம். அப்படியே மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 31, 32 வாசிக்கலாம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னார். யார் மனுஷகுமாரன்னா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவ புறக்கணித்தல், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட வேதாகமத்துல மன்னிப்பு இருக்கு. யாரு? பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த தூஷணங்களுக்கு கூட வேதாகமத்துல மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஆனா ஆவியானவருக்கு எதிரான தூஷணங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மத்தேயுலயும் அதுதான் பார்த்தோம், மார்க் அதிகாரத்திலையும் அதுதான் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவர் ஆவியானவர். அவ்வளவு உகந்ததான ஒரு உன்னதத்துல இருக்கக்கூடிய நிலைமையில வச்சிருக்கோம் ஆவியானவர். ஆனால் இன்றைய நாளடைவில் அந்த ஆவியானவருடைய வார்த்தைகள் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆவியானவருடைய டாபிக் என்னைக்குமே ஜெபத்திலையும் வராது, செய்திலையும் வராது. ஏனென்றால் அறிதலும் புரிதலும் மிகவும் கம்மியா இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக பிதாவிடத்தில் சென்று சேருது. அப்படி செல்லும் பொழுது அது பதிலளிக்குது. இருப்பினும் ஜெபத்திலும் செய்தியிலும் ஆவியானவருக்கு உரித்தான ஒரு அங்கீகாரம் நம்மால் அளிக்கப்படவில்லை என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு குற்றமாக இருக்கிறது, அல்லது எப்பேற்பட்ட ஒரு புறக்கணிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குற்றமோ புறக்கணிப்போ நமக்கு தேவையில்லை. எனவே ஜெபம் செய்வதற்கான அந்த ஃபார்முலாவை முழுசா கற்று தேர்வோம். ஜெபம் செய்வதற்கான அந்த ஃபார்முலாவை முழுசா கற்று தேர்வோம். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும். அதற்கான பலன் நம்மை வந்தடையும். இன்றைய நாளடைவில் பல கிறிஸ்தவர்கள் சபையாரை விட்டு விலகுவதும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஈரடிக்கும் ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் வராமை, அல்லது அங்கீகரிப்பு வராமை, தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை, இது கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. தவறை நம்ம மேல வச்சுக்கிட்டு தேவன் மீது தவறை கூறி தேவனை விட்டு விலகுவது சரியாக கேட்டால் என்னைக்குமே சரியில்லை. ஏறெடுக்கும் ஜெபம் சரிவர இருந்தால் அவர் கட்டாயம் பதில் தருவார். பிதா பதில் தருகின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார். தன்னுடைய குமாரனுக்கும் குமாரத்தினுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் சரிவர இருக்கும் பொழுது அதனுடைய பதில் கட்டாயம் நம்மை வந்து சேரும். அப்படி பதில் அளிக்கவில்லை என்றால் ஜெபத்தில் குறை உள்ளது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதற்கு பின்பதாக நாம் யாரை ஏற்றுக்கொள்றோங்கிற விஷயத்துல முழுவதுமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரம் 39 தொடங்கி 42 வரையிலான வசனங்கள். மத்தேயு 10வது அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில்
16வது பக்கம் நான் வாசிக்கிறேன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கின்றான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பயனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் ஏறெடுக்கும் அநேக விஷயங்களுக்கும் பிதா பதிலளிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இங்க பார்த்த செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்கேற்ற பதில் அழகா சொல்லியிருக்காங்க. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவின் நிமித்தம் நீங்க பார்க்கும் பொழுது அவர் எல்லா காரியத்திற்கும் அதற்குள்ள பலனை ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய குமாரரும் குமாரத்தியுமா இருக்கிற நாம நம்முடைய தகப்பனாரிடத்தில் கேட்கும்போது நமக்கு பதில் வராதான்னு கேட்டா கட்டாயம் வரும். அப்படிப்பட்ட பதில் நம்மை வந்தடைய வேண்டும் என்றால் நாம் சரிவர ஜெபத்தில் இருக்கணும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவை யார் அனுப்புறான்னு கேட்டா பிதா. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்கும் பொழுது பிதாவினுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம்னு கேட்டா அங்கீகரிக்கிறோம். பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதையும் சுயமாக கூறுவர் அல்ல, அவர் பிதாவின் வாயிலாகவே கூறியிருக்கிறார். மேலும் நம்ம வேதாகமத்துல ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் ஒரு திருப்பி பார்ப்போமா? மத்தேயு 6வது அதிகாரம் 5 தொடங்கி 13 வரையிலான வசனங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 5 தொடங்கி 13 வரையிலான வசனங்கள். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 9 வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணுகிற போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது, அதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவையற்ற வார்த்தைகள் ஜெபத்திற்கு உள்ளாக சென்று சேருது. தேவையுள்ள வார்த்தைகள் பயனற்ற தருணத்துல சொல்லும் போது அது தேவையில்லாம போகுது. ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஹல்லேலூயான்னு ஒரு 1000 ஹல்லேலூயா வரும், ஒரு 1000 ஸ்தோத்திரம் வரும். இல்லை, எனக்கு அர்த்தம் புரியல அதுக்கு. என்னுடைய தகப்பனார் இடத்துல நான் பேசும் பொழுது என்னுடைய தேவைகள் தான் அங்க வைக்கிறேன், என்னுடைய தேவைகளை வைக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் என் தகப்பனார் எனக்கு செய்த நன்மைகள் ஏற்ற நன்றிகளை அவருக்கு திரும்ப அளிக்கிறேன். எனக்கு அவர் செஞ்ச நன்றிகளுக்கு நான் நன்றி கொடுக்கிறேன். இதுக்கிடையில ஒரு 1000 ஹல்லேலூயா, ஒரு 1000 ஸ்தோத்திரம், அர்த்தமே இல்லை. அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வேர்டு மறந்துட்டுனா ஃபில்அப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க போல. நான் அப்படிதான் சிந்திச்சுட்டு இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலைன்னா ஒரு 10 ஹல்லேலூயா, அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியலைன்னா ஒரு 12 ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பலன் அளிக்காது. என்னுடைய தகப்பத்தை என்னுடைய தேவையை நான் சொல்லும் போது அது நேர்த்தியாக இருக்க வேண்டும், அது பயன் தரும் வகையில இருக்க வேண்டும். இடையில பயனற்ற வார்த்தைகளை இணைக்கும் போது அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்காது, எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்க போதில்லை. அன்றியும் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க அட்ராக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்கவங்க அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு ஜெபமாதி இருந்துடக்கூடாது. அன்றையும் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து
மனுஷர் பார்க்க வேண்டும். சுத்தி ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கட்டு, நம்மளை பார்க்கும்பொழுது இவ்வளவு சூப்பரா இவங்க ஜெபம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணா அவ்வளவுதான். உங்களுடைய நம்ம எதை எதிர்பார்த்து ஜெபம் பண்றோம்? அவங்களுக்கு முன்னாடி ஒரு வியூ, அந்த வியூ அதுலயே கிடைச்சிட்டு அவர்களுடைய பலன் அங்கேயே கிடைச்சிட்டு அந்த ஜெபத்துக்கு அங்கீகரிப்பு உண்டான்னு கேட்டா அங்கீகரிப்பு இருக்காது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் நிற்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பதிலளிப்பார். என்னுடைய ஜெபம் என்னுடைய பிதாவிடத்தில் இருக்கிறது. அவர் காதுக்கு, என்னோட பிதாவிடத்தில் காதுக்கு அது கேட்டா போதும். சுத்தி இருக்கிறவங்கள மோட்டிவ் பண்ணதான் ஜெபம் பண்ணல. சுத்தி இருக்கவங்களுடைய சந்தோஷத்திற்காக நான் ஜெபம் பண்ணல. இன்னைக்கும் பார்த்துருப்பீங்க, நம்முடைய சபையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்றது இல்லை. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்றது இல்லை. பலரும் அதற்கு பல எண்ணங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு கேட்டா, இங்க நாம் தான் நம்முடைய தேவனிடத்துல வேண்டும். என்னுடைய பாடல், என்னுடைய சத்தம் தான் என்னுடைய பிதாவின் காதுகளை சேர்ந்தே தவிர உயிரற்ற தேவையில்லாத இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட இசைக்கு அவர் பதில் கொடுக்கிறவர்கள். அவர் என்னுடைய குரலுக்கு பதில் அளிக்கிறார். என் பிதாவிடத்தில் நான் பாடுறேன், என்னுடைய பாடல் சத்தம் அவர் காதில் கேட்கிறோம். அதை தவிர உயிரற்ற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடைய பாடல் என் பிதா காதில் கேட்கிறார். அவர் அதை விரும்பல, அந்த அழகான இசை அவர் விரும்பல. என்னுடைய குரலை தான் அவர் விரும்புறாரு, என்னுடைய சத்தத்தை தான் விரும்புறாரு. நான் தான் அவரை ஆராதிக்கிறேன் தவிர அந்த பொருட்களை ஆராதிக்கிறேன். அந்த பொருட்கள் யார் ஆராதிக்குன்னா சபையார் தான் ஆராதிக்குது. சபையில இருக்கிறவங்க ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு தான் மியூசிக் பிளே பண்றாங்களே தவிர பிதாவுக்கு அது இன்னைக்குமே மோட்டிவேஷன் அல்ல. அவர்களுடைய குமாரனுடைய குரலையும் அவருடைய குமாரத்தினுடைய குரல்களையும் தான் கேட்க விரும்புறாரு. அதற்கு ஒரு இடையூறாக அது வேண்டாம். அது போலதான் இன்னைக்கு ஜெபங்களும் கூட என்னுடைய பிதானுடைய காதுல தான் அது கேட்கணும். என்னுடைய தேவையும் என்னுடைய நன்றிகளும் என்னுடைய பிதாவினுடைய காதுல கேட்கணுமே தவிர உலகத்தாருடைய காதுகளை கேட்கணும்னு நான் ஜெபிக்கல. அது போலதான் எல்லாரும் நாம் உலகத்தாருடைய காதுகளுடைய இனிமைக்காக ஜெபிப்பதல்ல, நம்முடைய பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம். அவருடைய மனதிற்கு, நம்முடைய மனசாட்சிக்கு எங்க நம்முடைய பிதாவுடைய காதுகளை கேட்கதான் நம்ம ஜெபிக்க வேண்டுமே தவிர உலகத்தாருக்குரிய ஜெபம் நமக்கு வேண்டாம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அந்யோனிகளைப் போல வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். திரகத்துல சொன்னேன் அல்லவா, ஒரு 1000 அல்லேலூயா, ஒரு 2000 ஸ்தோத்திரம் பலனே தராது. அது ஒரு பலனற்ற ஜெபம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அந்யோனிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வசனிப்பு தேவையில்லை. என் தகப்பனிடத்துல நாம் பேசும்பொழுது அங்க வசனத்தின் முறையோ அல்லது கவிதை நடையோ அங்கு தேவையில்லை. என்னுடைய தேவைகள், என்னுடைய நன்றிகள், என்னுடைய விஷயங்களை என் பிதாவு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். கவிதை நடையில அது சுயமாக இருப்பேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யாருடைய தேவை எது என்று நம்முடைய பிதாக்கு, நம்முடைய தகப்பனுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தேவையற்ற ஜெபம் அங்கு பதில் அளிக்காது. அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியும் நமக்கு எதை தரணும்னு தெரியும், எப்பொழுது தர வேண்டும் என்றும் தெரியும். சிலருடைய ஜெபங்களுக்கு பதில் வர ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப லேட். பதில் வரும் ஆனா ரொம்ப லேட் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தா அவர்களுடைய தருணம் வரவில்லை. 17 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் பைக் வேணும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அவன் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் அந்த அங்கீகரிப்பே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு அவர் டைம் வச்சிருக்கிறாரு. அந்தந்த நேரத்துல அது பலனளிக்கும். ஏனென்றால் நம்ம கேட்கிறது சிறுமையா இருக்கும், அவர் தரப்போறது மிகவும் பெரிய ஒரு காரியமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கான அந்த நேரம் அவர்களுக்கு வரணும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது,
பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதாகவே. ஆமென். எவ்வளவு அருமையா இருக்குது ஜெபம். இந்த ஜெபம் எவ்வளவு அருமையா இருக்குது. ஆனா இன்றைய நாள்களில் பண்ணக்கூடிய ஜெபம் எப்படி இருக்குன்னா, புறம்பான வார்த்தைகள், தேவையற்ற வசனங்கள், கவிதை நடையில வச்சு ஜெபம் பண்றோம். தகப்பனிடத்திலேயே கவிதை நடையில பேசுற அளவுக்கு குமாரர்களையும் குமாரத்திகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தேவை என் தகப்பனுக்கு தெரியும், என்னுடைய தேவை என் தகப்பனுக்கு தெரியும், அவருக்கு அந்த தேவைக்கான பதில் எப்பொழுது அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரியும். எனவே என்றுமே ஜெபமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறாக அளிக்கப்படும் அந்த ஜெபம் கட்டாயம் பதிலளிக்கும். புறம்பே தேவையற்ற முறையில் அளிக்கப்படும் ஜெபம் பதில் அளிக்காமலே சென்றுவிடும். அது கடைசியில இன்னைக்கு தலைப்பு இருக்கிறதா, கேட்கப்படாத ஜெபங்கள், அதுக்குள்ள ஒரு டாபிக்கா வந்துடும். எடுக்கும் ஜெபம் சரிவர இருந்தால் அதற்கான பதில் சரிவர அளிக்கப்படும். கேட்கப்படாத ஜெபங்களாக நம் ஜெபங்கள் என்றுமே இருந்துவிடக்கூடாது. நம் ஜெபங்கள் பதிலளிக்கும் ஒரு நல்ல ஜெபமாக இருக்க வேண்டும். கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.